அது மட்டும் இல்லைங்க, நம்ம பாரம்பரிய உடையை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த உடையில எங்கேயுமே ஊசி போயிருக்காது. அந்த ஆடையானது எந்த இடத்துலயுமே ஒரு சின்ன கிழிசல் கூட இல்லாம முழுமையாக இருக்கும். இதே நம்ம இந்த சமீப காலத்துல வந்த ஆடைகளை பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆடைகளை ஊசியானது துளைத்து தைத்ததனாலதான் நமக்கு அந்த ஆடைகளே வந்திருக்கு. இப்போ ஒரு ஆடையில பலவிதமான துளைகள் ஏற்பட்டு அந்த துளைகளை ஒரு நூலானது சேர்ப்பதனாலதான் அந்த ஆடை வருது. நம்ம சாஸ்திரங்கள் பிரகாரம் ஓட்டை விழுந்த ஆடையை அணிந்து கொண்டால் அவன் தரித்திரத்தில் இருப்பதாக ஒரு நம்பிக்கையும் இருக்கு. இறைவனை நாம வழிபட செல்லும் பொழுது இப்படி ஓட்டை நிறைந்த ஆடைகளை நாம அணிந்து கொண்டு செல்லும் பொழுது நம்ம தரித்திரத்துல இருக்கிறதாகவும் அந்த தரித்திரத்தை நம்ம இறைவனை அந்த ஆடையை அணிந்து கொண்டு வணங்குவதால் மேலும் நம்ம வளர்ப்பதை போல இருக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் பெரியவர்கள் பாரம்பரிய உடையை அணிந்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய இறைவனை நாம தரிசிக்க செல்லும் பொழுது அவனுக்கு காட்டக்கூடிய ஒரு மரியாதையின் ஒரு அம்சமாக இருக்கிறது இந்த பாரம்பரிய உடை. அதாவது நம்மளுடைய அடக்கத்தை காட்டுவதை போலவும் அவன் மேல நமக்கு இருக்கக்கூடிய மரியாதையை காட்டுவதை போலவும் இருக்கக்கூடிய இந்த பாரம்பரிய உடையை அணிந்து கொண்டு இறைவனை வழிபட வேண்டும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்க.